ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான தானிய தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பில் பச்சை பயிர் எடுத்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக 100 கிராம் இருக்குது. அது கூடவே வெள்ளை உளுந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம். அரை கப்பு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். சோளம் ஒரு கப் எடுத்துக்கலாம். அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு தானியங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இல்லாத தானியத்தையும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா 2 தடவைக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக ஊறி வந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு தண்ணியை வடிகட்டிட்டு மாற்றிப்போம். நமக்கு இந்த தானியங்கள் நிறையாவாக இருக்கிறதுனால 2 தடவை அல்லது 3 தடவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம். ரொம்பவா தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த தோசை வந்து கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். அந்த தானியத்தில் உள்ள தோல் எல்லாம் கொஞ்சம் கொரன்னு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா அரைச்சாச்சு. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து கரைச்சி விட்டுக்கலாம். அதை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது மாதிரி இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தானிய தோசை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் சூடாக. துருவன தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு வறுத்த தோல் நீக்கிய நிலக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்ட்டான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ஒரு பக்கம் ரெடியாக வச்சுட்டு அடுத்து நம்ம சுட சுட தோசை ஊற்றி சூடாக சாப்பிட்றலாம். தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மாவில் 1.5 கரண்டி எடுத்து ஊற்றி இது மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வரட்டும். இது நல்லாவே மொறுமொறுண்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூடவே நம்ம அரைச்ச சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுமொருண்டும் பார்க்கவே அழகாகவும் இருக்குது. இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.